ஏபிபிமா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க தான் என்னோட அப்பா. இந்த கர்ப்பரக்ஷாம்பிகை ஸ்டேஜ் எங்கள் வித்யாலயாவுக்கு என்னோட அப்பாவாலையும் செல்வம் சார் அவங்க 2 பேரும் எங்கள் அங்கிள் கிட்ட நாங்கள் வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டேஜ் ஏறும்போதே பார்த்துட்டு எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத போது இந்த ஸ்டேஜை எங்களுக்கு கொடுத்தாங்க. இப்போது இது எங்களோட 9th இயர் இந்த ஸ்டேஜ் கர்ப்பரக்ஷாம்பிகை கோயிலில். எங்களுக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அது இப்போவும் வந்து அக்கா மூலியமாக கண்டினியூ ஆகிட்டுருக்கு. இதை வந்து நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். எப்போவுமே எல்லாருக்கும் வந்து மார்ச் எண்டுக்கு அப்புறம் ஜனவரி 1 வந்து இயர் ஸ்டார்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எங்களுக்கு இந்த கர்ப்பரக்ஷாம்பிகை ப்ரோக்ராம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இயர் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. போன கர்ப்பரக்ஷாம்பிகை ப்ரோக்ராம் முடிச்சதுக்கப்புறம் துவாரகா, திருவண்ணாமலை, திருவையாறு, பெங்களூர் அது மாதிரி நிறையா திவ்ய தேசங்களில் நாங்கள் போய் நடனம் ஆடுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அது எங்கள் குரு நட்ராஜன் அங்கிளும் குரு பத்னி அனுராதா நட்ராஜன் அவங்களோட அருளாலையும், கர்ப்பரக்ஷாம்பிகை அருளாலையும், முல்லை குலநாதர் அருளாலையும், எங்கள் அக்காவுடைய வழிகாட்டுதல்னாலையும் நாங்கள் நல்லபடியாக இன்னும் மேலும் மேலும் இந்த மேடையிலும் நாங்கள் மேலும் ஆடுவோம். இது போல பல மேடைகள் எங்களுக்கு அருளி செய்த கர்ப்பரக்ஷாம்பிகைக்கு நன்றியாகவும், இந்த மேடையை தற்போது எங்களுக்கு வழங்கிய அஞ்சல் துறை ஊழியர்களுக்கும் கோயில் நிர்வாகிகள் அனைவருக்கும், நாங்கள் இவ்வளவு தூரம் மகிழ்ச்சியாக நடனமாடியதை அமைதியாகவும் அன்புடனும் பார்த்து ரசித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி என நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி.